யோகி ஆதித்யநாத் வழியில் விஜய், உத்தரப்பிரதேச பாணியில் தமிழகம். இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே கிடையாதே. போதைப் பொருள் விநியோகத்தை தடுக்க தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழக காவல்துறையில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கும் போதைப் பொருள் தடுப்பு படைக்கு போதைப் பொருட்களை விற்பவர்களின் சொத்துக்களை முடக்கவும் பறிமுதல் செய்யவும் அதிகாரம் வழங்கி புதிய அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக சி. ஜோசப் விஜய் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் பொறுப்பேற்றதில் இருந்து போதைப் பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்த பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் போதைப் பொருட்கள் தடுப்புக்கு மாவட்டம் தோறும் சிறப்பு படையை அமைக்கும் உத்தரவில் விஜய் கையெழுத்திட்டுள்ளார். முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இந்த படை இயங்கும். அதே நேரம் இந்த படைக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாக அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுவோர் அவர்களது உறவினர்களின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்வது அல்லது முடக்க நடவடிக்கை எடுப்பது, நீதிமன்றம் மூலம் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பது போன்ற பணிகளில் இவர்கள் ஈடுபடுவார்கள் என்று அரசாணையில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தலைமையிலான யோகி ஆதித்யநாத் அரசு பதவிக்கு வந்த பிறகு போதைப் பொருள் விற்பவர்கள் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது. தற்போது முதலமைச்சர் விஜய் அதே பாணியை கையில் எடுத்து செயல்படுவதாக பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.